அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் அவர்களை அப்படியே அடிபிறலாமல் பின்பற்றியவர்களின் தோழர்கள் மீதும் இன்னும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்றைய தினத்தில் நான் உங்ககிட்ட பேச போகிற செய்தி என்ன அப்படின்னா, மீலாது விழாவை குறித்து தான். நான் இந்த உரையை முடிக்கக்கூடிய நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க, இவர்கள் நபியின் மீது பற்றற்றவர்கள், நபியின் மீது பாசம் இல்லாதவங்க, நபியை புகழ்கிறத தடை செய்கிறவங்க, ஃபித்வத்வாதிகள், ஒரு சில குறிப்பிட்ட ஜமாத்தின் பெயர்களை சொல்லி இந்த ஜமாத்தை சேர்ந்தவங்க, அதனால் இப்படி பேசுகிறாங்க. இது போன்ற பல விமர்சனங்கள் என்னை சேரும். ஆனால் அவையெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்காக மட்டுமே பெரும் வெகுமதிகளை அல்லாஹ் முஹம்மதின் உம்மத்தான நமக்கு கொடுத்திருக்கிறான். சுபஹானல்லாஹ். மீலாது விழா அப்படிங்கிற ஒரு விஷயம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு கொண்டாடப்படக்கூடிய ஒரு செயலாக நம்முடைய சமுதாயத்தில் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, பிறந்தநாள் கொண்டாட்டம் என்பதே இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயம். பிறந்தநாள் கொண்டாட்டம் என்பது ஒரு யூதனுடைய கலாச்சாரம். இன்னும் சிலருடைய கூற்று என்ன அப்படின்னா, இவர்கள் நபியை புகழ்றதையே தடை செய்கிறாங்க, மவ்லிது ஓதக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நபியை புகழ விட மாட்டாங்க, நபியை புகழ விடாமல் இருப்பதனால இவர்கள் நபியின் மீது பாசமற்றவர்கள், நபியுடைய அருமை தெரியாதவங்க அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்களை நாம் பார்க்குறோம். ஆனால் நபியை தாராளமாக புகழுங்க. ஒருவரை ஒருவர் மனிதர்களுக்குள்ளேயே நாம் ஒருத்தரை இன்னொருத்தர் புகழ்ந்து பேசும் பொழுது உலகத்திற்கே அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடாது, புகழாதீங்க அப்படின்னு சொல்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. புகழப்படக்கூடிய தினமும் நினைவு கூறக்கூடிய ஒவ்வொரு கணமும் நினைவு கூறக்கூடிய மனிதர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த இடத்துல நான் சொல்ல வர வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா, புகழ்ச்சிங்கிறது எப்பவுமே இருக்கணும். அதை விடுத்து அதுக்கு ஒரு நாளை ஒதுக்கி இந்த நாளில் தான் புகழணும், இந்த நாளில் தான் இதை செய்யணும் அப்படின்ற விஷயம் இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. நாள் நேரம் எதுவும் பார்க்காம புகழ்ந்துட்டே இருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. ஒரு இஸ்லாமியரா அவர்களை ஏதாவது ஒரு விஷயத்தில், குறிப்பிட்ட அனைத்து விஷயத்துலையுமே அவர்களை புகழப்படக்கூடிய கடமை நமக்கு இருக்குது. ஒரு சாதாரண மனிதன் கூட நபி அவர்களை புகழாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் நினைவு கூர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழப்படுபவர்களாகத்தான் நாம் இருக்கணும். ஆனால் அவர்களுடைய பிறந்த தினத்தை ஐடென்டிஃபை பண்ணி இந்த நாளில் புகழணும், இந்த நாளில் இதை செய்யணும் அப்படின்ற விஷயம்தான் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நாம் எதுக்காக இதை திருப்பி திருப்பி எத்தி வைக்கிறோம்? அதிகப்படியான விமர்சனங்கள், அதிகப்படியான தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு விமர்சிக்கப்பட்ட போதும் திருப்பி 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 இதை எத்தி வைக்கிறோன்னா என்ன காரணம்? யோசிச்சு பாருங்கள். நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில கூட்டத்தினரை பார்த்து சொல்லுவாங்க, என்னை விட்டு வெகு தூரம் போயிருங்க, என் பக்கத்தில் வராதிங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த நிலைக்கு நம்முடைய பெற்றோரோ, நம்முடைய உலமாக்களோ, நம்முடைய உஸ்தாதோ, நமக்கு சார்ந்த ஒரு மனிதர்களோ ஆகிவிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்தில் தான் இதை நாம் சொல்கிறோம். நாமும் மீலாது விழாவை கடைபிடித்திருப்போம். எப்போ அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு முறை அவர்களுடைய அருள்வாய் திறந்து ஒரே ஒரு முறை என்னுடைய பிறந்த தினத்தை நீங்கள் எடுத்து நடத்துங்கள் என்று சொல்லியிருந்தால் உயிரை கொடுத்து கூட இந்த உம்மத்து அந்த நாளை கொண்டாடி இருக்கும். ஆனால் நபி அவர்கள் ஒரு இடத்தில் கூட அதை சொல்லவே இல்லை. நான் திங்கள் கிழமை பிறந்தேன் என்று சொன்னார்களே தவிர, நான் ரபியுல் அவ்வல் 12 தான் பிறந்தேன் என்று நபி அவர்கள் சொன்னதே இல்லை. அதற்குரிய தகுந்த ஆதாரமும் கிடையவே கிடையாது. நபி அவர்கள் திங்கள் கிழமை பிறந்தார்கள் என்பதுதான் சரியான ஒரு ஆதாரமாக நபி அவர்களே நமக்கு சொன்ன செய்தி. மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவர் பிறமத கலாச்சாரத்தை பின்பற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று. நான் உங்களிடம் முன்பே கூறிவிட்டேன், பிறந்த தின கொண்டாட்டம் என்பது ஒரு யூதனின் கலாச்சாரம். ஒரு யூதனை பின்பற்றி செய்யக்கூடிய செயலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை படைத்த இறைவனும் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா?
நபியின் மீது அன்புள்ள நாம், நபியின் மீது பாசமுள்ள நாம், பாசத்தின் காரணமாக, நபியின் மீதுள்ள நேசத்தின் காரணமாக, நபி புகழக்கூடிய ஒரு விஷயமாக நாங்கள் மௌலிது ஓதுகிறோம், மீலாது கொண்டாடுகிறோம் என்று கூறுகிறோமே. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விடவா நமக்கு நபியின் மீது பாசம் இருந்துவிடப் போகிறது? நபி பெற்ற உத்தம மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விடவா நமக்கு பாசம் மேலோங்கிவிட்டது? அவர்களை அப்படியே அடிபெறலாமல் பின்பற்றி சரியான முறையில் மார்க்கத்தை கொண்டு சென்றார்களே, அந்த சஹாபா பெருமக்களை விடவா நமக்கு பாசம் மேலோங்கி விட்டது? மேலோங்க வேண்டும் தான், ஆனால் அவர்களை தொட்ட பாசம் நமக்கு இன்னும் வரவில்லை. தன்னுடைய உடல், உயிர், பெற்றோர், பொருட்கள் அனைத்தையும் விட அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்களே. நபி அவர்கள் ஒரு பார்வை பார்த்தால் அந்த பார்வைக்குரிய அர்த்தத்தை உடனே புரிந்து கொண்டார்களே. நபி அவர்கள் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை செய்ய சொன்னால் அதை அப்படியே ஏன், எதற்கு, இது போன்ற எந்த கேள்விகளும் இல்லாமல் சரியான முறையில் உடனே கடைபிடித்து செய்தார்களே. அவர்களை விடவா நமக்கு பாசம் மேலோங்கி விட்டது? ஆனால் அவ்வளவு ஈடுபாட்டோடு நபி அவர்களின் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்திருந்த அவர்களுடைய குடும்பத்தினரோ அவர்களுடைய தோழர்களோ சஹாபா பெருமக்களோ இந்த மாதிரி விஷயங்களை செய்ததே கிடையாது. ஏன் நமக்கு ஹதீஸ்களை தொகுத்து கொடுத்த 4 இமாம்கள் கூட இந்த விஷயத்தை செய்ததும் கிடையாது, இதனை ஆதரிப்பதும் கிடையாது, இதை ஒரு விஷயமாக கூட அவர்கள் கருதுவது கிடையாது. ஆனால் காலப்போக்கில் மார்க்கத்தில் பல விஷயங்கள் புகுத்தப்பட்டு கண்ணியம் கொடுக்கும் பெயரில் அதிகப்படியான தீமைகளை உள்ளே புகுத்தி இன்னைக்கு நம்முடைய மார்க்கம் ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் மாட்டி இருக்கக்கூடிய நிலையில் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு சிலருடைய கூற்றெல்லாம் எப்படி இருக்குது என்றால், நபியவர்கள் பிறந்த நாள் கொண்டாடினாங்கன்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஒரு விஷயம் கொண்டு வந்து சேர்த்துருச்சு. இதற்கு ஆதாரமாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்த பின் தனக்குத்தானே அக்கீகா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் கொடுத்ததாகவே இருக்கட்டும், அக்கீகாவிற்கும் பிறந்த தின கொண்டாட்டத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் ஒவ்வொரு நபியுடைய சமுதாயத்தினருக்கும் தௌராத்து, இன்ஜீலு, சபூர்னு தனித்தனி வேதங்களை கொடுத்துருந்தான். அதெல்லாம் பிற்காலத்தில் மாற்றமாக்கப்பட்டது. ஆனால் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேதம் திருவேதமான திருக்குரான். நபியை பெயர் சொல்லி அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு திருக்குரானில் சுட்டி காட்டினானே. நபியுடைய பிறந்த தினம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருந்தா அதை இறைவன் சுட்டி காட்டியிருக்க மாட்டானா? ஏன் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி குளிக்கணும்னு கற்றுக் கொடுத்தாங்க, எப்படி உடை மாற்றணும்னு கற்றுக் கொடுத்தாங்க, சிறுநீர் மலம் கழிச்சா எப்படி சுத்தம் செய்யணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. இதெல்லாம் ஏன் ஒரு பெண் ஹைலுவிலிருந்து, மாதவிடாயிலிருந்து நீங்கிய பெண் எப்படி சுத்தமடையணுன்றதை முதல் கொண்டு தெளிவான முறையில் சொல்லி கொடுத்தார்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முறையாவது என்னுடைய பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்கள், என்னுடைய பிறந்த நாள் அன்று என்னை நீங்கள் புகழுங்கள், என்னுடைய பிறந்த நாள் அன்று இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்கள் என்றாவது ஒரு நாள், ஒரே ஒரு தடவை சொல்லியிருப்பார்களா? அப்படி அவர்கள் ஒரே ஒரு முறை சொல்லி இருந்தால் கூட உயிரை கொடுத்து கூட இந்த உம்மத்துடைய மக்கள் அதை நிறைவேற்றி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவர்கள் செய்ய சொன்ன ஏராளமான விஷயங்களை விட்டுடுறோம். தினமும் பாவ மன்னிப்பு தேட சொன்னாங்க. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 முறை தௌபா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த பாவமும் செய்யாத பச்சிலம் குழந்தை போன்ற மனமுடையவர்கள். ஆனால் ஒரு நாளில் ஆயிரக்கணக்கான பாவங்களை செய்துவிட்டு 10 தடவை கூட தௌபா செய்ய மாட்டேன்கிறோமே. இதை சிந்திக்கிறோமா? தினமும் 5 வேளை தொழுகையை விடாமல் கடைபிடிக்க சொன்னார்கள். இதை செய்கிறோமா? இயன்றவரை தர்மம் செய்ய சொன்னார்கள். இதை செய்கிறோமா? ஏழை வரியான ஜக்காத்தை சரியான முறையில் நிறைவேற்ற சொன்னார்கள். இதை செய்கிறோமா? வட்டியை தடை செய்தார்கள். ஆனால் இப்போ நம்ம எல்லாருடைய மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸுடைய நகை அடகு கடையில் மாதம் வட்டி. இதையெல்லாம் கைவிட்டுடுறோம். நபி அவர்கள் காட்டி தந்த அத்துணை வழிமுறைகளையும் கைவிட்டு விட்டு புதிதாக ஒரு செயலை நான் நபியின் மீது பாசத்தில் செய்கிறேன் என்று மார்க்கத்திற்குள் புகுத்தி, அதன் காரணமாக சில பெற்றோருடைய கூற்று, நபிக்கே மீலாது விழா கொண்டாடுறாங்க, நான் என் பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடாதா என்ன? எந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளை பிறந்த நாள் கொண்டாடுவது ஹராம், பிறந்த நாள் கொண்டாடுவதை என்னுடைய இறைவனும் என்னுடைய ரசூலும் ஏற்படுத்தவில்லை, அது பிற மத யூதனுடைய கலாச்சாரம், அது பிற மதத்தினருடைய கலாச்சாரம், இதை நான் செய்ய மாட்டேன் என்று கூறுகிறதோ அந்த குடும்பம் வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது.
எந்த வீட்டில் எனக்கு பிறந்த நாளுக்கு உடை வேண்டும், எனக்கு பிறந்த நாளுக்கு சாக்லேட் வேண்டும், எனக்கு பிறந்த நாளுக்கு கேக் வேண்டும், நான் இது இருந்தால்தான் இதை செய்வேன் என்று குழந்தை அடம்பிடிக்கிறதோ அந்த வீட்டில் பெற்றோர்களின் வழிமுறை சரியில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளைக்கு ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் நல்லா சொல்லியிருக்கான். பெற்றோரிடம் தன்னுடைய குழந்தையை பற்றி நீ எப்படி வளர்த்தாயின்னு பொறுப்பு கேட்கப்படும். இன்றைய இளம் சமுதாயத்தினரான நாம சரியான முறையில் மார்க்கத்தை கடைபிடித்தால்தான் நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு இதே குழப்பங்கள் இல்லாமல் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வர இது போன்ற அனாச்சாரங்களை எல்லாம் தவிர்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க சொல்லிய ஃபர்லான விஷயங்கள், சுன்னத்தான விஷயங்கள், வாஜிபான விஷயங்கள் இது எல்லாத்தையும் கடைபிடித்துட்டு வந்தோம் அப்படின்னாவே நாளைக்கு நமக்கு வெகுமதியான நன்மைகள் கிடைக்கும். தேவையில்லாத ஃபித்வத்துகளை மார்க்கத்துக்குள்ளே புகுத்தி அதை வைத்து வீண் விவாதம் செய்து இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்மா. இன்ஷா அல்லாஹ் இது போன்ற தவறுகளிலிருந்து கலைந்து விடுங்கள். உங்களுடைய பெற்றோர்களுடைய உங்களுடைய குழந்தைகளையும் உங்களுடைய சந்ததிகளையும் உறவுகளையும் வழிநடத்தக்கூடிய பொறுப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வர உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அவங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிறல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு இடத்தில் தவறு செய்து கொண்டிருந்து தவறு நடந்து கொண்டிருந்து அதை ஒரு முஸ்லிமான மனிதர் கண்டுகொள்ளாமல், மார்க்கத்தை அறிந்த ஒருவர் கண்டுகொள்ளாமல் தனக்கென்ன அப்படின்றபடி இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கும் சேர்த்து அழிவு வரும்னு சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நிலைமையை விட்டு நம்மை இன்றிலிருந்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி வைக்கட்டும். இது போன்ற புதுமையான ஃபித்வத்திலிருந்து நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் இந்த தீனுல் இஸ்லாமை முழுமையாக பின்பற்றக்கூட பாக்கியம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணுமா. அனைவருக்கும் அருள் புரியணும். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக துஆ செய்யுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு 3 வயசு 4 வயசுலேருந்து எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருங்க. மார்க்கத்தில் புகுத்தப்பட்ட ஃபித்வத்துக்கள் என்னென்ன, நபியவர்கள் கடைபிடிக்க சொன்ன விஷயங்கள் என்னென்னு வாழ்க்கை முறையோடு ஒத்து போகக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சுட்டி காட்டுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஃபித்வத்துக்களை புகுத்தக்கூடியவர்களிலிருந்து நம்மையும் நம்முடைய மார்க்கத்தையும் இறைவன் பாதுகாக்க வேண்டும் என்று துஆ செய்தவளாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.